வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு அடர்ந்த பசுமையான காடு. அங்கு ஆயிரக்கணக்கான பறவைகள், மரங்கள், மலர்கள் என இயற்கை எழிலோடு வாழ்ந்து வந்தன. அந்த காட்டிற்கு நடுவே பல நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் காரி என்ற கருப்பு நிற காக்கை வசித்து வந்தது. காட்டில் உள்ள மற்ற பறவைகள் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும் உணவை ஒன்றுக்கொன்று பகிர்ந்து உண்டு மாலையில் ஒன்றாக பாடி மகிழும். ஆனால் காரி மட்டும் அதற்கு முற்றிலும் மாறானது. எப்போதும் பிற பறவைகளின் உணவை பார்த்து பொறாமைப்படும். அதற்கு மட்டும் பெரிய பழம் கிடைத்திருக்கிறதே, எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று நினைத்தே தன் நிம்மதியை இழக்கும் ஒரு பேராசை பிடித்த காக்கை அது. ஒரு நாள் காலை நேரத்தில் சூரியன் உதயமாகும் வேளையில் காரி உணவு தேடிச் சென்று கொண்டிருந்தது. காட்டின் எல்லை பகுதியில் பறந்து செல்லும் போது புதருக்குள் ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்டது. காரி மெதுவாக கீழே இறங்கி பார்த்தது. அங்கே உடல் முழுவதும் பிரகாசமான ஊதா நிறத்திலும் சிறகுகள் மிளிரும் வான் நீலத்திலும் ஜொலித்த ஒரு சிறிய அழகான பறவை அடிபட்டு விழுந்து கிடந்தது. அதன் சிறகுகளில் இரத்தம் வடிந்தது. தாகத்தால் துடித்துக் கொண்டிருந்தது. காரியின் மனதில் ஏனோ ஒரு கணத்தில் இரக்கம் வந்தது. ஓடோடு சென்று தன் அலக்கில் பக்கத்து சிற்றாற்றில் இருந்து நீரை கொண்டு வந்து அந்த பறவையின் வாயில் ஊற்றியது. சில மூலிகை இலைகளை நசுக்கி அதன் காயத்தில் தடவியது. சிறிது நேரத்தில் அந்த ஊதா நிற பறவை மெதுவாக கண் விழித்தது. காரியை பார்த்து, நண்பா, எனக்கு உயிர் பிச்சை போட்டாய், மிக்க நன்றி. நான் சாதாரண பறவை அல்ல, ஒரு மந்திர சக்தி கொண்ட ஊதா நிற அதிசய பறவை. தினமும் ஒரு விலை மதிப்பற்ற ஊதா நிற ரத்தின முட்டையிடும் வரம் எனக்கு கிடைத்துள்ளது. என் உயிரை காப்பாற்றிய உனக்கு நன்றி கடனாக இதோ இந்த ஊதா நிற முட்டையை பரிசளிக்கிறேன் என்று கூறி ஒரு பளபளக்கும் அரிய ஊதா முட்டையை கொடுத்தது. அந்த ஊதா நிற ரத்தின முட்டையை கையில் வாங்கிய காரியின் கண்கள் ஆச்சரியத்திலும் பேராசையிலும் விரிந்தன. அது உடனடியாக அந்த முட்டையை நகரத்திற்கு எடுத்துச் சென்று ஒரு வர்த்தகரிடம் விற்று நிறைய தானியங்களையும் தங்க நாணயங்களையும் பிழையும் பெற்றது. ஆனால் 2 நாட்கள் கழித்து காரியின் பேராசை குணம் மீண்டும் தலை தூக்கியது. இந்த பறவை தினமும் ஒரு ஊதா முட்டைதான் தரும். ஆனால் அதன் வயிற்றில் இன்னும் எத்தனை 100 ரத்தின முட்டைகள் இருக்குமோ? தினமும் காத்து கொண்டிருப்பதை விட ஒரே நாளில் அந்த பறவையின் வயிற்றை கிழித்து அனைத்து முட்டைகளையும் எடுத்துவிட்டால் நான் தான் இந்த காட்டிலேயே அதிர்ஷ்டசாலியான மிகப்பெரிய செல்வந்த காக்கையாக மாறுவேன் என்று தீய எண்ணம் கொண்டது. மறுநாள் அந்த அதிசய ஊதா பறவை காரியை தேடி ஆலமரத்திற்கு வந்தது. தான் கொடுத்த வாக்கின்படி 2வது ஊதா முட்டையை கொடுக்க தயாராக இருந்தது. காரி மிகவும் அன்பாக பேசுவது போல் நடித்து, நண்பா, நீ என் விருந்தாளி, இன்றிரவு என் கூட்டில் தங்கி ஓய்வெடு என்றது. மற்ற பறவைகளெல்லாம், அடடா, காரி எவ்வளவு நல்லவன், அடிபட்ட பறவையை எப்படி கவனிக்கிறான் பார் என்று காரியை பாராட்டின. ஆனால் காரியின் மனத்திற்குள் வஞ்சகம் மட்டுமே இருந்தது. நள்ளிரவு நேரம். காடே அமைதியில் மூழ்கியிருந்தது. இலவின் வெளிச்சத்தில் அனைவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். காரி மெதுவாக பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஊதா பறவையின் அருகில் சென்றது. அதன் கூர்மையான அலக்கால் பறவையின் வயிற்றை கிழிக்க முயன்றது. ஆனால் அந்த ஊதா பறவை சாதாரண பறவை அல்லவே. அது தன் மந்திர சக்தியால் கன நேரத்தில் விழித்துக் கொண்டது. காரியின் தீய எண்ணத்தை புரிந்து கொண்ட பறவை சினத்துடன் எழுந்தது. பேராசை பிடித்த காக்கையே, உனக்கு நான் செய்த உதவிக்கு இதுதான் நீ தரும் மரியாதையா என்று கர்ஜித்தது. அடுத்த கணமே பறவையின் மந்திர சக்தி செயல்பட்டது. காரி ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த ஊதா நிற முட்டைகளும் தானியங்களும் வெறும் சாதாரண கற்களாகவும் உமிக்களாகவும் மாறின. அது மட்டுமல்லாமல் பறவையின் சாபத்தால் காரியின் இறக்கைகள் தன் பலத்தை இழந்தன. அதனால் பறக்க முடியாமல் கீழே விழுந்து துடித்தது. உன் பேராசைக்கு தண்டனையாக நீ சில காலத்திற்கு பறக்கும் சக்தியை இழப்பாய். உணவிற்காக நீ அல்லல் படுவாய் என்று கூறிவிட்டு அந்த அதிசய ஊதா பறவை அங்கிருந்து பறந்து சென்றது. அடுத்தடுத்த நாட்களில் காரியின் நிலைமை பரிதாபமானது. இறக்கைகள் பல மிழந்ததால் மரத்தில் ஏற முடியாமல், தரை உணவை தேட முடியாமல் பசியால் வாடியது. முன்பு காரி பிற பறவைகளுக்கு உதவாமலும் பேராசையோடு நடந்து கொண்டதாலும் எந்த பறவையும் அதற்கு உணவு கொடுக்க முன்வரவில்லை. பசியின் கொடுமையையும் தன் தவறை எண்ணி அழுத காரி காட்டின் எல்லையிலிருந்த அதே மரத்தினடியில் அமர்ந்து தன் பேராசையை நினைத்து வருந்தியது. சில வாரங்கள் கழித்து உடலளவில் தேறிய காரி மீண்டும் அந்த ஊதா பறவை காட்டின் மேல் பறந்து வந்ததை கண்டது. காரி தன் காலில் விழுந்து, என்னை மன்னித்துவிடு நண்பா,
பேராசையால் என் அறிவை இழந்தேன். எனக்கு முட்டை எதுவும் வேண்டாம். நான் உழைத்து வாழக் கற்றுக்கொள்கிறேன். என் சாபத்தை நீக்கு என்று கண்ணீர் விட்டு அழுதது. காரியின் உண்மையான மனமாற்றத்தைக் கண்ட அந்த அதிசய ஊதா பறவை இறக்கப்பட்டு அதற்கு மீண்டும் பறக்கும் சக்தியை கொடுத்தது. அன்றைய தினத்திலிருந்து காரி பேராசையை முழுமையாக துறந்தது. தான் உழைத்து தேடிய உணவை மற்ற பறவைகளோடும் பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. காட்டில் உள்ள அனைத்து பறவைகளும் காரியை மீண்டும் தன் நல்ல நண்பனாக ஏற்றுக்கொண்டன. நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் இதுபோன்ற அழகான கார்ட்டூன் கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.